கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்பா ரவையில ஒரு பாயசம் செய்யலாமா? இது வரைக்கும் நீங்க செஞ்சு பார்த்ததுனா கண்டிப்பா ஒரு தடவ செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாயசம் சாப்பிடுவீங்க. வழக்கம் போல பால ஒரு 1/2 லிட்டர் பால வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுல 1/2 கப் சர்க்கரை போட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பக்கத்திலேயே ஒரு பேனை வச்சு அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் வறுத்துக்கோங்க. நான் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே பேன்ல வந்து இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து சம்பா ரவை வந்து நல்லா வறுத்துக்கிறது. இதை வந்து மெயினா நல்லா வறுக்கணும். அப்பதான் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல ஒரே ஒரு கைப்பிடி வந்து நான் சேமியா ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்ப கொதிச்ச பால்ல வந்து நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் சம்பா ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாம. இது வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்மளுடைய ரவை வந்து கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ரவை நல்லா வெந்த அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் காஞ்ச திராட்சையும் கார்னிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சுவையான பாயசம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.